வெல்கம் டு எஜுகேஷன் மாஸ்டரி. நீங்க யூஜிசி நெட் டெட் செட் எழுதுறீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது யூனிட் 4 கம்யூனிகேஷன். ஃபுல் டாபிக்ஸும் நம்ம மேக்ஸிமம் கவர் பண்ணிடலாம் இன்னைக்கு. இதுல என்னென்ன டாபிக்ஸ்ல நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டைப்ஸ், ஃபார்மல், இன்ஃபார்மல், இன்ட்ரா பர்சனல், இன்டர் பர்சனல். இதுல நிறைய கொஸ்டின்ஸ் வருங்க. அதே மாதிரி இன்ட்ரா பர்சனல்னா நமக்கு நாமளே, அது இன்ட்ரா. இன்டர்னா ரெண்டு பேருக்குள்ள பேசுறது, அது இன்டர். அந்த இது நல்லா படிச்சுக்கோங்க. இதுல நிறைய கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. அதே மாதிரி ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல், ஃபார்மல் கம்யூனிகேஷன், இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் சேனல்ஸ்ல ஹாரிசான்டல்னா என்ன, வெர்டிக்கல், டயகனல், கிரே பாயிண்ட் கம்யூனிகேஷன். இதெல்லாம் கம்யூனிகேஷன். ஹாரிசான்டல் கம்யூனிகேஷன், ஹாரிசான்டல் இதுலதான் அடிக்கடி நமக்கு டவுட் வரும். வெர்டிக்கல்னா இது வெர்டிக்கல். ஓகே, வெரி குட். வெர்டிக்கல்னா இது வெர்டிக்கல், இது ஹாரிசான்டல். ஹாரிசான்டல் எப்பயுமே ஒரே எம்ப்ளாயிஸ், ஒரே கேடர்ல இருக்கவங்க பேசிக்கிறது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வெர்டிக்கல்னா அந்த இதுல வந்து நமக்கு இது இருக்கு, அந்த ஹைரார்கி ஃபாலோ பண்றது இருக்கு. ஓகே, இது வெர்டிக்கல், இது ஹாரிசான்டல். ஓகே, இது டயகனல்னா வேற வேற வரும். டயகனல்ல ஓகே, எல்லா ஹைரார்கி கூட வேற மத்த எம்ப்ளாயிஸ் அதெல்லாமும் வரும். கிரே பாயிண்ட் கம்யூனிகேஷன், இது ஒரு இன்ஃபார்மலா பேசுறது, கிரே பாயிண்ட் கம்யூனிகேஷன். எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இதுலயும் நிறைய வரும். வேர்பல் அண்ட் நான் வேர்பல். வேர்பல்னா நம்ம பேசுறது, நான் வேர்பல்னா ஆக்ஷன்ஸ்ல காட்டுறது. ஓகேவா? அப்புறம் 7 C's, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. லாஸ்ட் டைம் கூட எக்ஸாம்ல வந்துச்சு. 7 C's-னா கான்கிரீட், கன்சைஸ், கம்ப்ளீட்னஸ், கரெக்ட்னஸ், கன்சிடரேஷன், கிளாரிட்டி, கர்டசி, கான்கிரீட்னஸ். எப்படி நம்ம கம்யூனிகேஷன் இருக்கணும், 7 C's ஃபாலோ பண்றது. இது எப்படின்னா ஒரு ஷார்ட்டா எழுதி உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 4Sனா ஷார்ட், ஸ்ட்ரென்த், சின்சியாரிட்டி, சிம்பிளிசிட்டி. நம்ம பண்ற கம்யூனிகேஷன் இந்த மாதிரி இருக்கணும். 7 C's 4S ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கணும். ஓகேவா? அப்புறம் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் பத்தி கொஸ்டின்ஸ் வரும். எப்படி கிளாஸ் ரூம் டீச்சரோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு, அந்த இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கு, அது எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு டீச்சர் எப்படி பண்ணணும். அந்த டீச்சர் ஆப்டிடியூட்லயும் வர கொஸ்டின்ஸ் மாதிரி தான் இருக்கும். இதுலயும் சம்டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் பேரியர்ஸ். டெக்னிக்கல் பேரியர், பிசிக்கல். கம்யூனிகேஷன்னாலே என்னது, ஒரு சென்டர் கிட்ட இருந்து ரிசீவர் கிட்ட எப்படி அந்த இன்ஃபர்மேஷன் போகுது, அதுதான் கம்யூனிகேஷன். அதுக்கு நடுவுல நடக்கிறதெல்லாம் நமக்கு வந்து என்னென்ன சரியா போய் அந்த இன்ஃபர்மேஷன் போயிடுச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா ஏதோ சம் பேரியர்ஸ் இருக்கு. அதுதான் இங்க டெக்னிக்கல் பேரியர். பிசிக்கல் பேரியர். சிமாண்டிக்னா லாங்குவேஜ், அந்த மாதிரி. ஆர்கனைசேஷனல் பேரியர்னா ஆர்கனைசேஷன் சம்பந்தப்பட்டது. சைக்கலாஜிக்கல் பேரியர், மேபி அவங்களுக்கு இதுக்கு ஒத்து வரல, அந்த ஆட்டிடியூட்னல் பேரியரும் வரும். அதனால்தான் சோசியல் பேரியர். கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் இருக்கு. பர்செப்சுவல், என்னோட எண்ணம் வேற மாதிரி இருக்கு, அது சோ அதனால இன்ஃபர்மேஷன் சரியா டெலிவர் ஆகல, அதுதான். பிசியாலஜிக்கல் பேரியர். பிசியாலஜிக்கல், நம்ம சென்சஸ் சரியா ஒர்க் பண்ணலனாலும், இல்ல சரியா கேட்கலனாலும், ஓகே, நம்ம இருக்கிற டிஸ்டன்ஸ், நம்ம இருக்கிற என்வாயன்மெண்ட்டை பொறுத்து மாறும். பிசிக்கலும் என்வாயன்மெண்ட்டை பொறுத்து மாறும். பிசியாலஜிக்கல் வந்து நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸை பொறுத்து மாறும். நெக்ஸ்ட் ஆட்டிடியூட்னல் பிஹேவியர்ஸ், இதெல்லாம் கூட வரும். எதனா ஒரு ரியல் லைஃப் சிச்சுவேஷன் கொடுத்து இதுல எந்த பேரியர் இருக்கு, அந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? இதெல்லாம் பாத்துக்கோங்க. டெக்னிக்கல்னா நம்ம எந்த எதை வச்சு யூஸ் பண்றோம், ஓகேவா, அதோட ப்ராப்ளம் என்ன. ஓகே, இப்ப மொபைல்ல பேசுறோம்னா மொபைல்ல மேபி அந்த நமக்கு சிக்னல் கிடைக்கல, அது டெக்னிக்கல் பேரியர், அந்த மாதிரி. ஓகே, சிக்னல் வேற. டெக்னிக்கல்ல நம்ம மொபைல் டிவைஸ்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அந்த மாதிரியும் வரும் டெக்னிக்கல். நெக்ஸ்ட் மாஸ் மீடியா. மாஸ் மீடியானாலே எப்படி நம்மளோட இன்ஃபர்மேஷன் ஒரு வைட் ஆடியன்ஸை போய் சேர்றதெல்லாம் மாஸ் மீடியா. அதுல ட்ரெடிஷனல்னா என்ன, நியூ மீடியா. ட்ரெடிஷனல் முன்ன வந்தது, ஈவன் ரேடியோ, அதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. டெலிவிஷன், இதெல்லாம் எப்படி வந்து நமக்கு ரீச் ஆச்சு இன்ஃபர்மேஷன். நியூ மீடியா, இப்ப நம்ம வந்திருக்க எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அந்த கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும். ஏஐ வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ப்ராட்காஸ்ட். ப்ராட்காஸ்டுக்கும் நேரோ காஸ்டுக்கும். ப்ராட்காஸ்ட்னா என்னன்னா பெரிய டூ வே இருக்காது, ஒன் வே மட்டும் தான் இருக்கும், அதுதான் ப்ராட்காஸ்ட். ஓகே, ரேடியோ, டெலிவிஷன் அதெல்லாம். நேரோ காஸ்டுக்கு வந்து என்னன்னா நம்ம அக்சஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, எப்படி நம்ம ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பார்க்கறதுக்கு பணம் கட்டி ஒரு இது பண்றோம், அதெல்லாம் நேரோ காஸ்ட்ல வரும். நம்ம அதுக்கு அது அக்சஸ் இருந்தா, இப்ப டிடிஹெச்க்கு பணம் கட்டினா நமக்கு அது தெரியுதுல, அந்த அக்சஸ் இருக்கிறதுல நேரோ காஸ்ட். நெக்ஸ்ட் சின்க்ரனஸ், ஏசின்க்ரனஸ், இதுவும் நிறைய வரும். சின்க்ரனஸ்னா ஒரே டைம்ல பேசுறது, ரியல் டைம், இப்பயே நடக்கும், இப்பயே நம்ம பேசிட்டு இருக்கோம்னா அது சின்க்ரனஸ். ஏசின்க்ரனஸ்னா இப்ப நான் ஒரு வீடியோ போடுறேன், நீங்க அதை அப்புறமா பாக்குறீங்க, அது ஏசின்க்ரனஸ்ல சேருது. ஓகேவா? சிமியோட்டிக்ஸ், இது இப்ப ரீசெண்டா இப்ப வர கொஸ்டின்ஸ். யூசிங் சிம்பிள்ஸ் வச்சு பேசுறது, அது சிமியோட்டிக்ஸ். இது ஒண்ணுமே இல்ல, யூசிங் சிம்பிள்ஸ். இப்ப டிராபிக் சிக்னல்ஸ் பார்த்தோம்னா நமக்கு தெரியுது இல்ல, ரெட்டுனா நிக்கணும், அது சிமியோட்டிக்ஸ். ப்ராக்சிமிக்ஸ்ங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ். இப்ப வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப பக்கத்துல நின்று பேசுறாங்க, அது ப்ராக்சிமிட்டினாலே டிஃபரெண்ட்.
அது டிஸ்டன்ஸை பொறுத்தது. ஓகேவா? இதுலதான் மேக்சிமம் கொஸ்டின்ஸ் வரும். முன்னெல்லாம் கம்யூனிகேஷன் பத்தி சில மாடல்ஸ் எல்லாமும் இருந்துச்சு. ஓகேவா? அதுவும் நம்ம ஒரு ரிவிஷன் மாதிரி பார்ப்போம் இன்னைக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேக்சிமம் கவர் பண்ண பாருங்க. நெக்ஸ்ட், communication in which both sender and receiver are actively involved in the process is called. எப்ப வந்து சென்டர் ரிசீவர் ரெண்டு பேரும் ஆக்டிவா இன்வால்வ் ஆகுறாங்க? டிரான்சாக்ஷனல் கம்யூனிகேஷன்ல. ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு லீனியர்ல வந்து நமக்கு ரிசீவர் கிட்ட இருந்து எதுவும் வராத ஃபீட்பேக், அது லீனியர். யூனி டைரக்ஷனலும் ஒண்ணுதான். பட் இன்டராக்டிவ் டிரான்சாக்ஷனல்ல கண்டிப்பா ஒரு டவுட் வரும். இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா, இன்டராக்டிவ் கம்யூனிகேஷன்ல வந்து ரியல் டைம்ல நடக்காது. நான் முடிச்சோன்னு ஃபீட்பேக் நடக்கும். இங்க இருக்கு பாருங்க. இன்டராக்டிவ் கம்யூனிகேஷன் இன்வால்வ்ஸ் டூ-வே எக்ஸ்சேஞ்ச் where participants take turns sending and receiving messages. நான் முடிப்பேன், அதுக்கப்புறம் நீ டர்ன் எடுத்து பேசுவாங்க. அது இன்டராக்டிவ். டிரான்சாக்ஷனல் கம்யூனிகேஷன் எம்பசைசஸ் சைமல்டேனியஸ் இன்டராக்ஷன். யூஜிசி நெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வரும். லைட்டா கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி. ஒரு ஆப்ஷன் வந்து 98% ரைட்டா இருக்கும், ஒரு ஆப்ஷன் 100% ரைட்டா இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வரும். ஸோ கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க. இன்டராக்டிவ் வந்து சைமல்டேனியஸ் அந்த வேர்டு இல்ல, டிரான்சாக்ஷனல்ல தான் சைமல்டேனியஸ் இன்டராக்ஷன் இருக்கும். தெரிஞ்சுக்கோங்க. லீனியர் ஒன் வே ப்ராசஸ். ஓகே, இன்டராக்டிவ் கம்யூனிகேஷன் பார்த்து யூனி டைரக்ஷனல் ஒன் வே ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஒன் வே ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் சென்டர் டு ரிசீவர் வித்வுட் ஃபீட்பேக். இது யூனி டைரக்ஷனல். லீனியர் கம்யூனிகேஷன் ஒரு ஒன் வே ப்ராசஸ். சென்டர் டிரான்ஸ்மிட்ஸ் a மெசேஜ் டு your ரிசீவர் வித்வுட் ஃபீட்பேக். ரெண்டுத்துலயுமே ஃபீட்பேக் கிடைக்காது. ஒரே ஜஸ்ட் ஒரு டெலிவர் மட்டும் ஆயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட், horizontal communication is also known as lateral communication. இந்த horizontal, sorry, இது vertical, இது horizontal. ஓகேவா? இது very ஞாபகம் வச்சுக்கோங்க. V. ஓகே, இது V. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது horizontal. ஓகே, V இப்படி எழுதுறோம்ல, அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இது V. ஓகே, so lateral communication. See, horizontal na, it occurs between peers or colleagues at the same organization level. Horizontal. இது horizontal. So crosswise occurs between employees of different departments. Crosswise. Next, diagonal happens between employees at different levels and departments within the organization. Okay, இது கூட sometimes அதனா confuse ஆற மாதிரி வந்துரும். Crosswise communication occurs between employees of different departments or units கூட இருக்கு at the same organization level. Diagonal communication happens between employees at different levels and departments within the organization. ஒரு minute difference தான் அது. Crosswise communication, diagonal communication. Okay, next, which of the following is an example of mass communication? Mass communication na interpersonal, so social media. இது பார்த்தோனே தெரிஞ்சிரும். interpersonal ரெண்டு பேருக்குள்ள நடக்கிறது. public speaking பெரிய. ஓகே, social media இன்னும் போய் ரீச் ஆகும். social media தான். So mass communication involves disseminating information to large audiences through mediums like social media, television, radio, newspapers. Okay. So next, which of the following is not a characteristics of effective communication? Effective communication இது characteristics இல்ல. Clarity, ambiguity, conciseness, feedback. Ambiguity. Effective communicationல clarity இருக்கணும், ஒரு conciseனா ஷார்ட்டா புரியுற மாதிரி. ஃபீட்பேக்கும் இருக்கணும், பட் ஆம்பிக்யூட்டி இருக்கக்கூடாது. ambiguity is when something is unclear. ambiguity இந்த வேர்டு அடிக்கடி வர்றது. unclear, சரியா இல்லாததுக்கு பேர் unclear. ஓகே, நெக்ஸ்ட். So effective communication should be clear and free from ambiguity. எப்பயும் ஒரு கொஸ்டின் அது effective communicationல வந்துரும். Which of the following is essential for effective communication? Noise, barrier, redundancy, feedback. Redundancy na ஒரு மெசேஜ் அடிக்கடி சொல்றது தான் redundancy. இது வந்து effective communicationக்கு feedback இல்லையா? நம்ம ஒன்று நடத்துறோம், அதுக்கு நமக்கு feedback வரும்போது திரும்பியும் நம்ம பண்ணுவோம் இல்லையா? So feedback வந்து ரொம்ப முக்கியம் effective communicationக்கு. So redundancy is when something is repeated unnecessarily, adding no new information. அந்த new information இருக்காது, unnecessary same thing repeat ஆகிறதுக்கு பேர் redundancy. Okay, next, session and reasoning questions கண்டிப்பா வரும். அதே மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மல்டிபிள் வரும். ABCDEF கொடுத்துட்டு ABC ஆன்சர் இல்ல CDE ஆன்சர், அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நிறைய வரும். அது கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணும். கரெக்டா ஒரு எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட், கம்யூனிகேஷன் இஸ் a one way process. ஓகே, ரீசன் வந்து effective communication involves feedback from the receiver. செஷன் என்னது? கம்யூனிகேஷனுங்கிறது ஒரு ஒன் வே ப்ராசஸ்ன்னு சொல்றோம்.
ரீசன் என்னன்னா எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இன்வால்வ்ஸ் ஃபீட்பேக் ஃப்ரம் த ரிசீவர். இதுல என்ன இருக்கு, கம்யூனிகேஷன் டூ வே ப்ராசஸா இருக்கும் போதுதான் அது எஃபெக்டிவா இருக்கும் இல்லையா? சோ ஏங்கிறது ஃபால்ஸ், ஆர் ட்ரூ. எப்பயுமே கம்யூனிகேஷன் டூ வே ப்ராசஸா இருக்கும். நெக்ஸ்ட், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் கேன் பி இண்டர்டு பை. ஓகே, எது வந்து இன்ட்ரன்ஸா இருக்கு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனுக்கு? நாய்ஸ். ஆக்டிவ் லிசனிங், கிளியர் மெசேஜ், ப்ராப்பர் சேனல்லாம் வந்து அதுக்கு வந்து அட்வான்டேஜ். இது வந்து நாய்ஸ் வந்து அதுக்கு வந்து ஒரு தடங்கல். நாய்ஸ் refers to any external or internal interference that distorts or hinders the transmission and reception of the message. Okay, next. Non-verbal communication includes verbal and non-verbal. Verbal na நம்ம பேசி புரிய வைக்கிறது எல்லாமே verbal. Non-verbal செய்கையில காட்டுறது. Okay, நம்ம gestures எல்லாமே non-verbal. So non-verbal communication involves body language. Okay, facial expression, gestures, இல்லைன்னா அதர் பிசிக்கல் கியூஸ், சின்னதவ கண் அசைக்கிறது எல்லாமே பிசிக்கல் கியூஸ் அதுல வருது. வா இப்படி ஜஸ்ட் செய்கையில காட்டுறது எல்லாமே நான் வெர்பல்ல செய்யும். ஈவன் அப்ரிஷியேட் பண்றது, ஒரு தம்ஸ் அப் கொடுக்கறது எல்லாமே ஜஸ்டஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் வெர்பல் கம்யூனிகேஷன்? ஏது வெர்பல்? சிட், டெலிஃபோன் கான்வர்சேஷன், இந்த மாதிரி ஈஸி கொஸ்டின்ஸ் வரும். Verbal communication involves the use of spoken words. Okay. Next, intercultural communication is most effective when the dash communicators. Intercultural communication எப்போ வந்து எஃபெக்டிவா இருக்கும்? So, understand cultural differences. நம்ம கல்ச்சுரல் டிஃபரன்சஸ் தெரியும் போது, அவங்கள பத்தின கல்ச்சர் நமக்கு தெரியும் போது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். எஃபெக்டிவ் இன்டர்கல்ச்சுரல் கம்யூனிகேஷன் requires understanding and respecting cultural differences to avoid misunderstanding and build meaningful interactions. Next, in group communication, which role is responsible for keeping the discussion on track? ஒரு குரூப் கம்யூனிகேஷன் பண்ணும்போது லீடர், ரெக்கார்டர், டைம் கீப்பர், கேட் கீப்பர், யார் வந்து அங்க வந்து கரெக்டா அதை பண்ண முடியும்? லீடர். லீடர் தான் அங்க ரோல் பண்றாரு. The leader is responsible guiding the discussion. Next, which of the following is a psychological barrier to effective communication? எது வந்து சைக்கலாஜிக்கலா பேரியரா இருக்குன்னு? ப்ரீஜுடிஸ். ப்ரீஜுடிஸ்னா என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்த முன்னாடியே நம்ம யோசிச்சிருது, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், நம்ம ஒரு இதுல இருக்கிறது. So psychological barriers such as prejudice, attitudes and emotions எல்லாமே can hinder effective communication by distorting the perception and interpretation of message. ஒருத்தவங்க நம்ம கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம அதுக்கு பத்தி ஒரு பெர்செப்ஷன் வச்சுக்கிறது இல்லையா? அது வந்து சரியான இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து சேராது. நெக்ஸ்ட், so assertion and reason. Assertion, language can be a barrier to effective communication. Language வந்து barrier. Next, reason, language barriers arise due to differences in vocabulary, syntax and semantics among communicators. Language barrier எப்போ வரும்னா, மத்தவங்க நம்ம வேற லாங்குவேஜ் பேசுறவங்க இருக்கும் போது language barrier வரும். அது வந்து நமக்கு தடங்கலா. Both A and R are true or is a correct தான். நமக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா இருக்கும். So language barriers occurs when there are differences in vocabulary, syntax and semantics leading to misunderstandings and ineffective communication. Next, which of the following is a function of mass media? Mass media நாலே wider audience போய் சேர்றது. So எது வந்து function? Personal communication, information dissemination. இல்லையா? information நிறைய போய் சேருது. So mass media disseminates information to large audience. Next, assertion, mass media influences public opinion. Reason, mass media provides a platform for diverse viewpoints and information. Yes, ரெண்டுமே ரைட் தான் இல்லையா? ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் இருக்கும் எல்லாமே. So mass media influences public opinion by providing a platform for diverse viewpoints and information, shaping how people perceive issues and events. mass media பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஈஸியா அட்டென்ட் பண்ண முடியும். கொஞ்சம் கொஸ்டின் புரியலைனாலும் 2 times படிச்சு பாருங்க, கண்டிப்பா mass media questions ஈஸியா தான் வரும். Which of the following is an example of formal communication? எது வந்து formal communication? Memo. See, gossip, casual conversation, the rumors எல்லாம் நார்மலா நடக்கிறது இல்லையா? இல்ல grapevine communicationலயும் நடக்கிறது. பட் இது வந்து மெமோல வந்து ஒரு official-ஆ நடக்கிறது. Formal communication involves official, structured communication channels. Like ஒரு மெமோ கொடுக்குது, reports, official meetings எல்லாம் வந்து ஒரு formal. Next, assertion. Interpersonal communications impersonal. Okay, interpersonal communication involves face-to-face interactions. Impersonal, நமக்கு நம்மளே பேசிக்கிறது intrapersonal போயிடும். சரியா? face-to-face. So R is false. A is false, R is true. Interpersonal communication is personal as it involves direct face-to-face interactions where individuals exchange thoughts and feelings. Interpersonal நம்ம ரெண்டு பேர் பேசுறது கூட face to face interact பண்றது. இன்ட்ராபர்சனலா நமக்கு நாமளே பேசிக்கிறது. ஓகேவா? அந்த இடத்துல சம்டைம்ஸ் டவுட் வரும். இன்ட்ரானா நமக்குள்ளே பேசிக்கிறது இன்ட்ரா. இன்டர்னா ரெண்டு பேர், இன்டர் அப்படின்னு வச்சுக்கோம். இன்டர்காம்
சொல்லல அந்த மாதிரி வச்சுக்கோங்க. Which barrier to communication is caused by complex language or technical jargon? Jargon language என்னன்னா ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து அது வந்து ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு வேர்ட்ஸா இருக்கும். மத்தவங்களுக்கு அது புரியாது. அதுதான் நம்ம ஜார்கன் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஜார்கன் வேர்ட்ஸ். ஓகே. அது எதனால சிமாண்டிக் பேரியர். நமக்கு அந்த வேர்ட் புரியாது. வேர்ட் புரியாது வந்து இது சிமாண்டிக்ல சேரும். சிமாண்டிக் பேரியர்ஸ் அரைஸ் ஃப்ரம் காம்ப்ளெக்ஸ் லாங்குவேஜ் இல்ல டெக்னிக்கல் ஜார்கன் ஆர் டிஃபரன்சஸ் இன் இன்டர்பிரிட்டேஷன் லீடிங் டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன் கம்யூனிகேஷன். இது நார்மலா ஒரு கம்ப்யூட்டர் டேர்ம்ஸ் சொல்லலாம். ரொம்ப கம்ப்யூட்டர் பழகினாலும் சில டேர்ம்ஸ் தெரியும். நார்மலா இருக்கவங்களுக்கு தெரியாது. அது கூட ஜார்கன். ஓகே, நெக்ஸ்ட். Which of the following is an example of downward communication? இது ரொம்ப முக்கியம். Upward communication, downward communication. Downwardனா என்னன்னா ஹைரார்கில வருது. மேல இருக்கவங்க கீழ இருக்கவங்களோட கம்யூனிகேட் பண்றதுல downward. Upwardனா கீழ இருந்து மேல upward. So peer to peer discussion, supervisor giving instruction to subordinates. இதுதான் மேல இருந்து கீழ வருது. So downward communication. So downward communication flows from higher levels of an organization to the lower levels. Next. Feedback is not important in one-way communication. Reason வந்து one-way communication doesn't require a response from the receiver. Correct. One-way communication வந்து one-way communicationல feedback தேவையில்லை. Okay, just a message மட்டும் தான் சொல்லணும். One-way communication doesn't require response from right. Okay, one-way communicationல feedback தேவைப்படாது. Next, in one-way communication, feedback is not sought or necessary as it involves only the transmission of information without expecting a response. Okay, next. What is the main advantage of non-verbal communication? Non-verbal communication is important. So it is faster than verbal communication. It eliminates all barriers to communicate. It complements and reinforces verbal messages. Sometimes நம்ம verbal message போலனா கூட நம்மளோட சில actionsல கண்டுபிடிச்சிடலாம். அது non-verbal communication. Non-verbal communication complements and reinforces verbal messages, adding depth and clarity to the conveyed message through body language. Yeah, ஒருத்தவங்க success சொல்லும்போது சிரிச்சிட்டே thumbs up சொல்லும்போது they feel happy. அந்த மாதிரி தான். Next, which type of communication is used when employees discuss work-related issues informally? Informally பேசிட்டு இருக்கிறது எல்லாமே grey point communication சேரும். ஓகேவா? ஈவன் ரூமர்ஸ் பேசுறது எல்லாமே கிரே பாயிண்ட் லெவல். கிரே பாயிண்ட் கம்யூனிகேஷன் ரெஃபர்ஸ் டு இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் வித்தின் அன் ஆர்கனைசேஷன், ஆஃபன் இன்வால்விங் கேஷுவல் கான்வர்சேஷன்ஸ் அண்ட் ரூமர்ஸ் அமோங் எம்ப்ளாயிஸ். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரே பாயிண்ட் கம்யூனிகேட் அப்படியே அந்த வேர்டு அந்த எக்ஸாம்ல பார்க்கும்போது ஏதோ ரொம்ப டிஃபிகல்ட்டான டேர்ம் மாதிரி இருக்கும். ஒண்ணுமே இல்லை. கிரே பாயிண்ட் கம்யூனிகேஷனை ஜஸ்ட் ஒரு ஃபார்மலா பேசாம ஒரு இன்ஃபார்மல் டாக் நடக்கிறது எம்ப்ளாயிஸ்குள்ள, அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட். Which of the following is not a characteristics of non-verbal communication? இது characteristic கிடையாது. It can be easily faked. See, it is multi-channeled. It is culturally influenced. It often conveys emotions. Correct தான். It can be easily faked. நம்ம கண்டிப்பா நம்ம முகம் காட்டி கொடுத்துரும் இல்லையா? நிறைய தடவை ஈவன் நம்ம வேற எதனா நினைச்சு சொன்னா கூட நம்ம முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் நான் வெர்பல்ல சரி. அது கண்டிப்பா வந்து போய் சொல்லாது. Non-verbal communication is often spontaneous and genuine, making it difficult to fake, especially when conveying emotions. Okay, next. Effective listening involves, எது effective listening னு சொல்றோம்? Paying attention and providing feedback. Okay, so interrupting the speaker frequently, அது கிடையாது effective listening. நம்ம கரெக்டா லிசன் பண்ணோம்னா attention கொடுத்து provide feedback கொடுக்குறோம். அதுதான் வந்து effective listening. So effective listening requires full attention to the speaker and providing appropriate feedback to ensure mutual understanding. Okay, next. Which of the following is not a verbal communication skill? இதுல எது verbal communication skill கிடையாது? Articulation, active listening, gestures, vocabulary. இதுல எது verbal communication skill கிடையாது? Gestures. ஓகேவா? non-verbal gestures வந்தாலே இது non-verbal சேர்ந்துரும். Gestures are a form of non-verbal communication, whereas articulation, active listening and vocabulary pertain to verbal communication skill. Okay, next. A common barrier in intercultural communication. எது வந்து barrier-ஆ இருக்கு intercultural communicationல? Ethnocentrism. So similar values, intercultural. Okay, வேற culture. ஷேர்டு லாங்குவேஜ், எத்னோசென்ட்ரிக். எது வந்து நம்ம ரெண்டு கல்ச்சரலுக்கு நடுவுல ஒரு பேரியரா இருக்கிறதுனா, சம்டைம்ஸ் ஒரு கல்ச்சர்ல இருக்கவங்க வந்து தந்துதான் பெருசுன்னு நினைக்கிறது, அதுதான் எத்னோசென்ட்ரிசம். எத்னோசென்ட்ரிசம், த பிலீஃப் இன் த சுப்பீரியாரிட்டி ஆஃப் ஒன்ஸ் ஓன் கல்ச்சர் கேன் கிரியேட் சிக்னிபிகன்ட் பேரியர்ஸ். அப்போ அதுதான் வந்து பேரியரா நிக்குது. பேரியர்னா என்னன்னா ஒரு தடங்கல். ஓகேவா? ரெண்டு கல்ச்சர் இருக்கும் போது அவங்களுக்குள்ள பேசிக்கும் போது எது பேரியரா நிக்குதுன்னா தன்னோட கல்ச்சர் தான் பெருசுன்னு நினைக்கிறது, அதான் எத்னோசென்ட்ரிசம்.
Next, in communication, the term encoding refers to the communication பொறுத்த வரைக்கும் இந்த encoding, decoding ரொம்ப முக்கியம். ஓகேவா? அது எப்படி போகுது அதுவும் முக்கியம். ஓகே, என்கோடிங் என்னோட மெசேஜ் என்ன பண்ணும், ஒரு என்கோட் ஆயிடும் கம்ப்யூட்டர்ல. நார்மலா கம்ப்யூட்டர் டேர்ம்ல நார்மலா சொன்னா என்ன ஆயிடும், கம்ப்யூட்டர் எப்படி எடுத்துக்கோ, பைனரி வேல்யூஸா எடுத்துக்கும், அது என்கோடுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது உள்ள போய் நம்ம கொடுக்குற ஆப்ரேஷன் செஞ்சுட்டு திருப்பி அது வெளியில நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ என்கோடாவும் உள்ள போயிட்டு டீகோட் ஆயிட்டு திருப்பி எனக்கு மெசேஜை கரெக்டா கொடுத்துரும். ஓகேவா? See, in communication, the term encoding refers to converting thoughts into symbols. Okay, so encoding is a process of converting thoughts and ideas into symbols such as words, gestures, images to convey the message to the receiver. Okay, next, encoding is a process of converting information. அதேதான். Okay, first மாறுது, decoding என்ன பண்ணுது, அந்த encode ஆனது மாத்துது. Decoding is a process of interpreting or converting encoded information back into the original form. அது decode பண்றது. Okay, the encoding, decoding. அது எதனால எந்த இதுல பண்ணுது. Okay, next. இதுக்கு நடுவுல feedback. Which of the following is an impact of social media on society? இது வந்து which of the following is an impact of social media? எது impact வருது? Decreased connectivity, limited access to information, enhanced global communication, reduction in digital literacy. So social media ஓட impact எது? Enhanced global communication. கண்டிப்பா social mediaனால தான் நிறைய significant enhanced global communication நடந்துட்டு இருக்கு. So allowing people to connect and share information across the world quickly. இந்த மாதிரி questions easy attend பண்ணு. Which of the following strategies can help overcome psychological barriers in communication? எந்த strategies use பண்ணா can help overcome? Ignoring emotions, active listening, increasing physical distance, using technical jargon. Which of the following strategies can help overcome பண்ண முடியும்? Active listening. இல்லையா? நம்ம active listening பண்ணும்போது அந்த psychological barrier இருக்காது. நம்ம புரிஞ்சு படிப்போம், புரிஞ்சுப்போம். So active listening helps in overcoming psychological barrier by showing empathy, understanding emotions and building trust between communicators. Okay, அவங்க கரெக்டா அவங்க சொல்லி தரதை புரிஞ்சுக்கும் போது நமக்கு வரும். ஆக்சுவலா ஆக்டிவ் லிஸ்னிங் சொல்ல ignoring emotions சொல்லிட்டாங்க. ஓகே, accepting emotions அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட ஓகே. So the following strategies can help overcome psychological barriers in communication. So psychological வந்தா emotions-ஓட வந்து வர questions-க்கு நம்ம அதுவும் ஆன்சர்ஸா வரும், பட் ignoringனு சொன்னதுனால. Okay, next, group communication is always more effective than individual communication. Group communication allows for multiple perspectives and ideas. This is right, but group communication is always more effective nu solla mudiyadhu. Sometimes no, individual நம்ம எடுக்கிற decisions correct ah இருக்கும். So A is false, R is true. While group communication can bring in multiple perspectives, it is not always more effective than individual communication. Correct? Next, which of the following non-verbal behavior is most likely to convey openness and interest? எந்த non-verbal behavior வந்து to convey openness and interest? Direct eye contact, say crossed arms, looking away frequently, tapping fingers. இதெல்லாம் இந்த non-verbal behaviorல அவங்க வந்து இப்போ ஒருத்தவங்க நம்ம கிட்ட பேச வராங்கன்னா இதெல்லாம் பண்ணா நமக்கு தெரியுமா? அப்படியே crossed arms பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்குது, looking away frequently, எங்கேயோ வெளியே பார்த்துட்டு இருக்குது, tapping fingers இப்படி பண்ணிட்டு இருந்தா. பட் direct eye contact பண்ணும்போதுதான் இந்த non-verbal behavior தான் வந்து நமக்கு இன்னும் வந்து ஒரு openness and interest கொடுக்குது. Direct eye contact generally indicates openness and interest in the conversation. Direct eye contact. Okay, while other behaviors like crossed arms or looking away can suggest disengagement. நமக்கு பிடிக்காத விஷயம் வரும்போது அதை அவாய்ட் பண்ண பார்க்கறது. Next, to improve clarity in communication, one should என்ன பண்ணணும்? Be concise and precise. Use jargon and technical terms use பண்ண ஒண்ணும் இல்ல. Speak quickly, avoid feedback. இதெல்லாம் பண்ணக்கூடாது. Clarity in communication வேணும்னா be concise and precise. எது தேவையோ அது மட்டும் சொல்லணும். Correct, short, concise, precise. எது important, precise. Clarity in communication is enhanced by being concise and precise, using simple and clear language to ensure the message is easily understood. Okay, next. The term redundancy in communication refers to redundancy na multiple times repeat ஆகுது. Okay, புதுசா எதுவும் இல்லை, பழசையே ரிப்பீட் பண்றது. Repetition of the same message, the redundancy. The exclusion of important information, misinterpretation of the message, use of non-verbal cues. இதெல்லாம் கிடையாது. Redundancy na in communication repeating the same message. Okay, next.
Which of the following communication types is best suited for addressing large audiences? Yeah, large audiences பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? Public communication. இல்லையா? Public communication involves delivering message to large. இல்ல mass media அதை பத்தி என்ன இருந்தாலும் social media அதனால okay. பட் இங்க கொடுத்திருக்கிறது public communication. Okay, next. Mass media plays a significant role in cultural transmission, personal relationship, individual self, face-to-face interaction, இது எல்லாமே interpersonal அப்படி இப்படி செய்யறது. பட் இங்க வர்றது cultural transmission. Mass media plays a key role in transmitting cultural values, norms and practices across generations and societies. Mass media பத்தி கொஞ்சம் இன்னும் டீப்பா கூட தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா questions வருது. Which of the following is not a physical barrier to communication? இது physical barrier கிடையாது. Language differences. இப்போ noise, geographical distance, poor lighting இதெல்லாம் physicalல சேர்ந்துரும். Not a physical barrierங்கிறது language differences. Language differences or a semantic barrier. Language related, word related போனா அது semantic, not a physical one. Physical barriers include noise, geographical distance and poor lighting. இதெல்லாம் physical barrierல சேர்க்கிறது. Next. A common barrier in intercultural communication. எது common barrier இருக்கு intercultural communication? Ethnocentrism. இதே question நம்ம அங்கேயும் பார்த்தோம். Ethnocentrism the belief in the superiority for one's own culture. அது ethnocentrism. Next. Which of the following is an example for synchronous communication? இது ரொம்ப important. Synchronous communication னா ஒன்னா பேசுறது. இப்ப மொபைல்ல நான் பேசிட்டு இருக்கேன்னா நானும் என் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கேன்னா அது synchronous communication. ஒன்னாவே நடக்குது. பட் asynchronous communication னா இப்போ ஒரு மெயில் அனுப்புறேன், அந்த மெயில் போயிட்டு என் ஃப்ரெண்டை சேர்ந்துருச்சு, அதுக்கப்புறம் அவங்க செக் பண்ணிட்டு ஒரு 2 days கழிச்சு தான் எனக்கு ரிப்ளை அனுப்புறாங்க. அது asynchronousல செய்யும். ஓகே, synchronousனா உடனே நடக்குது, asynchronous கொஞ்சம் டைம் எடுத்து அப்புறம் நடக்கிறதெல்லாம் asynchronous. So email, chat messaging, video conference, discussion forums. Video conference அது ஒண்ணா நடக்குது இல்லையா? Video conference facilities real time communication அப்படி making them a prime example for synchronous communication. Email and discussion forum or asynchronous இது வந்துச்சு. Discussion forum பத்திலாம் ஒரு question last time வந்துச்சு UGC-NET-ல. So discussion forumsலயே அப்படிதான் ஒரு questions அவங்க போட்டு சொல்லுவாங்க, அது பிரகாரம் peer groupல இருக்கிறவங்கள அது ஒரு discussions இருக்கும். While chat messaging can be either synchronous or asynchronous. Okay, next. Asynchronous communication is beneficial. எதனால? Because it requires simultaneous participation. அது synchronousல சேர்ந்துரும். Allows participants to respond at their convenience. இதுதான் correct. இல்லையா? அவங்களுக்கு எப்ப கன்வீனியன்ட்டா இருக்கோ அப்போ அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. Allows participants to respond at their convenience. So asynchronous communication doesn't require participants to be simultaneously present, enabling them to respond at their own convenience. கண்டிப்பா asynchronous, synchronousல வரும். Sometimes question கொஞ்சம் twist பண்ணி இல்ல வேற எதனா ஒரு words, difficult words ஓட கூட வரும். Okay, கொஞ்சம் அந்த question புரியலனால இல்ல words அதுல புரியாத மாதிரி இருந்தாலும் ஒரு 2-3 தடவை அந்த question படிச்சு பார்த்தா கொஞ்சம் புரிஞ்சிரும். Next. Which element of the Shannon-Weaver model is responsible for introducing distortion that may affect the clarity of a message? ஓகே, நமக்கு அதே மாதிரி கம்யூனிகேஷன் சில மாடல்ஸ் இருக்கு. SMCR மாடல்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, அதே மாதிரி இது ஷானோன் வீவர் மாடல். ஒண்ணுமே எல்லா கம்யூனிகேஷன் மாடல்ஸ் என்ன சொல்லுவாங்க, சில மாடல்ல என்ன சொல்லியிருப்பாங்க, ஃபீட்பேக்கே இருக்காது, ஒரு லேட்ரலா போகும், ஒரு யூனிஃபார்மா போகும், யூனிலேட்ரல் படிச்சாலும் அந்த மாதிரி போகும். சில மாடல்ல வந்து ஃபீட்பேக்கோட வரும். ஓகே, சென்டர் இருப்பாங்க, ரிசீவர் இருப்பாங்க, நம்ம எப்படி அனுப்புறோம் அதுவும் இருக்கும் எல்லாமே. So source, encoder, noise, decoder. இங்க noise, which element of the Shannon-Weaver is responsible introducing distortions or inferences மாதிரி. So noise refers to any external or internal interference that may distort or hinder the clarity and accuracy of the message. The Shannon-Weaver model அவர் எது வந்து இன்ட்ரன்ஸா இருக்கும்னு சொல்றாரு, noise. அதை பத்தி வந்து Shannon-Weaver மாடல் வந்து developed by Claude Shannon and Warren Weaver in 1949ல பண்ணாங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க, communication as a linear process involving sender இருக்காங்க, மெசேஜ் இருக்கு, சேனல் இருக்கு, ரிசீவர் இருக்கு, நாய்ஸ். இந்த 5 பத்தி பேசியிருக்காங்க. சென்டர் அவங்க அனுப்புற மெசேஜ் எந்த சேனல்ல யூஸ் பண்றாங்க அந்த மெசேஜ் அனுப்ப, அப்புறம் ரிசீவர், நடுவுல நாய்ஸ். இது 5 வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க ஷானோன் வீவர்ல. ஹைலைட்டிங் ஹவ் இன்ஃபர்மேஷன் இஸ் டிரான்ஸ்மிட்டட், பொட்டென்ஷியல் டிஸ்ட்ரப்ஷன்ஸ். அது அந்த இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகிறதுக்குள்ள என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வருது, எதெல்லாம் இன்ட்ரன்சஸ் இருக்கு அதுவும் சொல்றேன். அதே மாதிரி SMCRனா என்னன்னா, சோர்ஸ் மெசேஜ் சேனல் ரிசீவர். இதுதான் SMCR, சோர்ஸ் மெசேஜ் சேனல் ரிசீவர். எம்பசைசஸ் த ரோல்ஸ் ஆஃப் த சோர்ஸ். எது யார் அனுப்புறா, சோர்ஸ் என்ன, மெசேஜ்
சேனல், ரிசீவர் இன் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். லீனியர் கம்யூனிகேஷன் என்னன்னா ஒன் வே டிரான்ஸ்மிஷன் ஆஃப் மெசேஜ் தான் இருக்கும். அதுல ஃபீட்பேக்கே இருக்காது. ஓகேவா? சென்டர் இருக்கும், நம்ம எப்படி அனுப்புறோங்கிறது சேனல் இருக்கும், ரிசீவர் கிட்ட போறது, அவ்வளவுதான். இதுல என்கோடிங் டீகோடிங்கும் நடக்கும். மெசேஜ் நம்ம அனுப்பும்போது என்கோட், அது உள்ள போயிட்டு டீகோட் ஆயிட்டு திரும்பியும் அது டீகோடர் என்ன பண்ணும், என்கோட் மெசேஜ் சரி பண்ணும். ஓகேவா? சரி, முக்காவாசி நம்ம எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இருந்தாலும் இப்ப ரிலேட்டடா வேற எதனா கம்யூனிகேஷன், ஈவன் எவ்வளவோ கம்யூனிகேஷன் இப்போ ஏஐ சுத்தியும் வளர்ந்துட்டு இருக்குல்ல, அதெல்லாமும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகேவா? எப்பயும் கரண்ட் கொஸ்டின்ஸும் கம்யூனிகேஷன் டாபிக்ல வரும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற யாருன்னா யூஜிசி நெட் பேப்பர் பண்ணி எழுதுறவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.